துடிக்குது மனசு. நீங்க சின்ன பொண்ணா இருந்து வளர்ந்து வந்த அந்த டேஸ் பத்தி சொல்லுங்க. எவனும் நம்ப மாட்டாங்க, நீங்களும் நம்ப மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. Till the age of 16 or 17 ஃபுல்லா எண்ணெய் பூசிட்டு ரெட்டை ஜடை போட்டுட்டு லூஸ் செல்வார் கமீஸ் போட்டு அப்படிதான் சுத்திட்டு இருப்பேன். இவ்வளோ ஹை நெக்கு. ஓகே, அந்த மாதிரி பசங்க ஸ்கூல் போகும்போது ஒரு வாரத்துல 2 வாட்டியாவது பிரச்சனை. எவனாலும் வருவான், ஹலோ அப்படின்வான். நான் உடனே உட்காந்து அப்படியே அழுவேன், இல்லைன்னா ஓடி வந்து வீட்டுக்கு வந்துடுவேன். நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு, பசங்க பார்க்க. இப்படி மற்ற கேரக்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து மாறிட்டேன். இப்படி இருந்தாதான் நான் பொழைக்க முடியும். டாய் அப்படின்னு சொன்னா, இல்லன்னா யாராவது ஒரு மாதிரி பாக்குறாங்கனால முதல்ல அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு முதல்ல அப்படின்னு அப்படின்ற மாதிரி. எஸ்டே ஒரு ஃபங்க்ஷன் பண்ண 50 days சக்சஸ் பார்ட்டி கோ. அப்போ some particular person, I can't bring up names, wanted to see, has been waiting to see me and was supposed to be ஒரு die hard fan மாதிரி. ஸோ நான் பார்த்தோன்னே எனக்கு ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. and he's like I'm a big fan, thank you so much அண்ணான்னு. நான் இந்த சோகத்தை எங்க போய் சொல்றது. அவங்க பக்கத்துல இருந்து அண்ணான்னு கூப்பிட்டாங்களா. அபவுட் கோ, அதுல அந்த அந்த ஒரு சீன் மட்டும் திரும்ப திரும்ப ட்ரெய்லர்ல இன்னைக்கும் வந்துட்டு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பெரிய மனசு. Do that again, can you? Yeah, a little bit. I may have forgotten. மச்சான் உங்களுக்கே தெரியும் எனக்கு ரொம்ப பெரிய மனசு. So cute. Anyway, that was one surprise for me. Actually, I did that film for KV Anand sir. ஏன்னா அவருக்கும் ஒரு சீனா இருந்தாலும் பரவாயில்ல கேவி ஆனந்த் சார் படம் பண்ணும் அப்படின்னு, பிகாஸ் ஐ ரியலி அட்மயர் him as a technician. போயிட்டு அந்த சீன் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் டயலாக் கேட்டேன், சார் இதுவா நான் பேசணும் அப்படின்னு. சரி சார் பேசுங்க, நம்ம சென்சர் பண்ணலாம் அப்படின்னு. The twing it will come. You have heard the dialogue, right? நான் சொன்னேன் சரி ஓகே சார். And then he said, இப்போ you know who I'm talking about, why don't you அவங்கள மாதிரி மாடுலேட் பண்ணி பேசுங்க சார். ஏதாவது அடி கிடி வாங்க போறேன் சார். இது நோ, இட்ஸ் ஜஸ்ட் சினிமா நடிப்பு டூர் பண்ணனா. when the first call I got from when the scene was taken and all was from the editor. Anthony is the editor. He said, sure shot, hit this scene. I said, are you serious? He said, no, it's real thing. If it doesn't happen, you tell me. Partha, I went to Europe the day it released. வரும்போது எல்லாரும் அந்த சீன் ஓகே சரி ஓகே, இட் வாஸ் ரியலி வர்த் இட் அப்படின்னு. another special thing for me for that film is that was my 40th film. ஆனா அதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டப் பண்ணேன். so I was very happy. Oh, I know. உங்களுடைய சொந்த குரல். Okay, 40th film, but அதுதான் so it was really nice. அண்ணான்னு சொல்ல விரும்பாத ஆள் இருக்காங்களா? அது நிறைய பேர் இருப்பாங்க. அது நம்ம ஏன் கவலைப்படணும், அவன் தான் கவலைப்படணும். ஐயோ வந்து அண்ணான்னு கூப்பிட போறேன். நீங்க அண்ணான்னு கூப்பிட விரும்பல அப்படின்னு யாரும் இருக்காங்களா? நான் கூப்பிட மாட்டேன். கூப்பிட மாட்டீங்க? ஓகே டார்லிங் என்ன பேபி தெளிவா அத முதல்ல ஹாய் ஸ்வீட் அப்படின்னு முதல்ல எப்படி. இட்ஸ் கியூட். உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் ஐ திங்க் ஆஃப் லேட் ரியலைஸ் பண்ணது ஒரே ஒரு விஷயம், என்னால சினிமா விட்டு போக முடியல. சினிமா துறையில ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல எப்பவுமே இருந்துட்டே இருப்பேன். இன்னொன்னு நடிப்பு என்னால நிறுத்தவும் முடியல. நடுவுல படம் எல்லாம் கம்மியானது காரணம் என்னன்னா, எல்லாரும் என்ன யோசிச்சுட்டாங்க, ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க, இவங்க நடிக்க மாட்டாங்க. Then I had to start clarifying it. You say that because படத்துல நடிக்கிற மாதிரி இப்போ I run a fashion jewelry store. I do interiors. I run a factory where we make furniture. அதுக்கப்புறம் சினிமா டைரக்ஷன், ஐ மீன் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. நடுவுல இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது தான் அதுல வர ரிலாக்ஸேஷன், சந்தோஷம், மீட்டிங் பீப்புள் எதுலயுமே வராது. ஸோ ஐ ரியலி லவ் டு டூ. ஒரு மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 days ஷூட்டிங் எனக்கு ஐ நீட் கன்ஃபார்மா. அந்த பிரேக் மாதிரி எதுலயும் வராது. இது ப்ரொஃபஷனலா தான் உங்களோட பிளான்ஸ் சொல்றீங்க? எஸ். கல்யாணமா ஆம்பளை நம்ப மாட்டேன், அதனால வேஸ்ட். No, I was just telling a person recently, I mean a few minutes ago,
என்ன பொறுத்த வரைக்கும், ஐம் நாட் சேயிங் அபவுட் எவ்ரி ஒன் எல்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் நாட் டு கெட் மேரிட் ஆஸ் அ கேர்ள். இல்லைன்னா வராதீங்க ஃபர்ஸ்ட். அதையும் மீறி யூ ஹாவ் டு கெட் மேரிட், யூ ஹாவ் பிளான்ஸ் டு கெட் மேரிட்னா டோட்டலி குவிட் ஆல்சோ இட் இஸ் நாட் கோன் ஹெல்ப். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில 90% டிவோர்ஸஸ் ஆர் தேர் ஆஸ் அ ஆக்ட்ரஸ். ஓகேங்களா? அந்த மிச்சம் 10% பாத்தீங்கன்னா யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ். அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது என்ன தெரியும். கவர் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் நார்மல் பிரச்சனை நடந்த சார் பிட்வீன் நார்மல் ஃபேமிலி. கண்டிப்பா. சோ அந்த மாதிரி அவனையும் கஷ்டப்படுத்திட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும்னா அவ்வளோ ஒரு ப்ரெஷர்ல அவங்க they have to lead. And I can't blame the men also. Men என்னன்னா they tend to go back to your நீ எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த, நீ ஆஃப்டர் ஆல் அப்படிதானே, அந்த மாதிரின்ற பேச்சு வரும்போது you know how woman gets hurt. கண்டிப்பா. I left everything and came for you and what the hell are you telling to me, அந்த மாதிரி தானே வரும் நம்மளுக்கு thinking. So it's better to be this way and I prefer to be this way. So I'm very happy and so confident. Very confident. என்னது சார்? நைட்டே கொடுத்து அனுப்பியிருப்பேன் சார், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. நேற்று ஸ்டேஷன்லேருந்து வரும்போது ஒரு பைக்கார அடிச்சு கையில ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எத்தனை மணி இருக்கும்? ஒரு 6 மணி இருக்கும் சார். போய் சொல்றீங்க. நேற்று நைட்டு 8:30 மணிக்கு நான் உங்களை அல்சாமல்ல பார்த்தேன். யாரு கூடிய செல்போன்ல ஆட்டை எடுத்துக்கிட்டு லிப்டுக்குள்ள போனீங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு?